வாங்க சுட சுட சாதத்திற்கு கருவேப்பிலை துவையல் எப்படி ஈஸியாக எம்மியாக செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வானலை வச்சுக்கிங்க. வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து ஆட் பண்ணி பொன்னிறமாக வருங்க. அது கூட காரத்திற்காக 5 காய்ந்த மிளகாய், 6 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி பொன்னிறமாக வறுத்துக்குங்க. வறுப்பட்ட பிறகு ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு புளி ஆட் பண்ணிக்கிங்க. நான் கருவேப்பிலையை தண்ணி அலசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா மிதமான தீயில் வச்சு வறுத்துக்குங்க. கருவேப்பிலையோட நிறம் மாறாமல் வறுத்து ஆற வச்ச பிறகு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. சிறிதளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம துவையல் அரைச்சிட்ருக்கோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போ ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேணால், ரொம்ப தண்ணியாகவும் இருக்காமல் இந்த பதத்துக்கு இருந்தால் ஓகேயாக இருக்குங்க. கரண்டியில் எடுத்து அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நமக்கு சூப்பரான கருவேப்பிலை துவையல்